ஐயா எங்க வீடு உள்ள இருக்கியா, நான் வீட்டுக்கு போனியா, நீ சுத்தி போயா அப்படின்னா எங்கேயா போறதுங்கிறா. அந்த சொந்த வீட்டுக்காரனே திருவண்ணாமலைக்கு உள்ள வர முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஆளுநர்களா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், அண்ணாமலையாரை பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்கு சுவாமி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஊர்ல நீங்க மூலஸ்தானம்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சிகரம், அந்த மலையை நீங்க பைபாஸ்ல இருந்து பார்த்தாலும் ஒரே ஒரு விழுந்து கும்பிட்டு அண்ணாமலையானே உன் திருவடி சரணம்னு சொன்னா போதும், அவர் உங்களை தேடி வருவார். அடுத்த ஸ்டாப்ல அவர் உங்களை வந்து நிப்பாட்டி, என்னப்பா உள்ள வர முடியலையா, பயப்படாத, நானே உள்ள இல்லடா, நானே மலைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, நானே மலை மேல உச்சிக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த ஏண்ட தேடிட்டு அங்க வர 5000 ரூபாய் கொடுத்து அப்படின்னு அவரு சொல்றாரு. அதனால திருவண்ணாமலைக்கு நீங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய தலம் நம்முடைய திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட இந்த திருவண்ணாமலையில உலகத்திலேயே முதலாக குறுக்கீட்டுக்கு மன்னிக்க வேண்டுகிறோம். இந்த நம்முடைய திருமண மண்டபத்தினுடைய முகப்பு வாயில்ல 8896 ஒரு கார் நிற்குது, சுசுகி. எத்தனையோ முற்றுவதம் நடத்தினாலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு சைவ திருமாநாடு, திருவாசக மாநாடு. நம்முடைய ஐயா அவர்கள், பிரம்மஞானி அவர்கள் சொன்னது போல 10 முறை படிப்பதற்கு 1 முறை எழுதுவது சமம். நீங்க திருவாசகத்தை எழுதும் போது எந்த ஞாபகம், எந்த நினைப்பு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லாம். இந்த எக்ஸாம் அந்த இதெல்லாம் எழுதிட்டு வாடா, சும்மா இருக்கப்படாதுன்னு நம்ம நிறைய பிளான் போட்டிருப்போம். 10 நாள் எங்கெங்கயோ போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும், மாமி வீட்டுக்கு போகணும், டூருக்கு போகணும். இந்த வாத்தியார் சும்மா இருக்க மாட்டார், எல்லா பேப்பரையும் எல்லா ஆன்சரையும் எழுதிட்டு வா அப்படின்பார். நம்ம சும்மா இருப்போமா, போன உடனே உட்காந்து ஓஆர் நோட்ஸை எடுத்து, எல்லா நோட்ஸையும் எடுத்து அடிச்சாங்க அப்படி மாதிரி உட்காந்து கிடு எல்லாத்துக்கும் ஆன்சரை எழுதி அசைன்மெண்ட் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியா போவோம். இப்ப அந்த மாதிரிலாம் இல்லாம திருவாசகத்தை எழுதி சொல்றாங்களேன்னு சொல்லி ஒரு ரூபாய் நோட்டை வாங்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு எழுதுற மாதிரி எழுதிட்டு வராம நிறைய அன்பர்கள் உணர்வோட, நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த 650 பாட்டை எழுதுகிற பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுடைய மனம் தடைப்பட்டு உங்களுடைய கண்களில் இருந்து நீர் வருகிறது, அங்குதான் திருவாசகத்துடைய சிறப்பு இருக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. 658 பாட்டை நீங்க எழுதும் போது அழ வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள், வேதநாயகம் பிள்ளை அவர்கள், இதே திருவாவூர்துறை மடத்திலே நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பெரும் புலவனார், 1000 கம்மனுக்கு சமானம் நம்முடைய பிள்ளை அவர்கள். தை மாதம் அந்த கோயில திருவிழா நடக்குது, மாசராமேஸ்வரர் கோயில திருவிழா. 5ஆம் நாள் பெருமான் விடையில வருகிறார். அவர் உடம்புல இருந்து உயிர் போகக்கூடிய நிலைமையில கட்டல்ல படுத்திருக்கிறார். பக்கத்துல தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் அழுது கொண்டு புலம்பு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவாமிநாதா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஓலைசுவடை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். இவர் நினைத்தார், நற்றினையா, குறுந்தொகையா, பரிபாடலா, ஐங்குறுநூறா, தொல்காப்பியமா? இல்லையப்பா, அதே இருக்கிறதே, அந்த திருவாசகத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். திருவாசகத்தை எடுத்துக்கொண்டு வந்த நம்முடைய உவேசா அவர்கள் கயிறு சாத்தி பார்க்கிற பொழுது அதுல திருக்கோத்தும்பி என்கிற ஒரு பதிகம் வந்து சேர்ந்தது. நோயுற்று நான் நுந்து வென்றாய் நாயுற்ற செல்வம் அறியாத வண்ணம் என்று பதிகத்தை விரும்பி பாடினார். பாடிய மாத்திரத்தில் நெற்றியிலே திருநீர் பூசினார் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். பெருமானை பார்த்து, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே என்று பதிகத்தை பாடி தன் உடம்பில் இருந்து ஆன்மாவை இறைவனோடு சேர்த்து கலந்து கொண்ட பெரியவர் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். மிக அழகாக சொன்னார்கள். நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்கள்லாம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க.